related to, relating to, relative to. என்ன வித்தியாசம்? வாங்க பார்க்கலாம். முதல்ல relative to அப்படின்ற எக்ஸ்பிரஷனை பற்றி பார்ப்போம். relative toக்கு 3 மீனிங்ஸ் இருக்குது. முதல் மீனிங் using something as the reference point. அதாவது ஒரு குறிப்பு புள்ளி இல்லை அடையாள புள்ளி. இது பொதுவாக ஒரு விஷயத்தோட நிலை, இயக்கம், அளவீடு குறித்து சொல்கிறதுக்கு பயன்படுத்தப்படுது. அதாவது பொசிஷன், மூவ்மெண்ட், மெஷர்மெண்ட். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்: The boat was moving away slowly relative to the seashore. இதை வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னா, using the seashore as the reference point, the boat was moving away slowly. அதாவது கடற்கரையை ஒரு குறிப்பு புள்ளி இல்லை அடையாள புள்ளியாக வச்சு பார்க்கும்போது படகு மெதுவாக நகர்ந்து கரையை விட்டு தள்ளி போய்கிட்டே இருந்தது. அடுத்த எக்ஸாம்பிள்: The picture is slightly higher relative to the window. இதை வேறு மாதிரி சொல்லணும்னா, The picture is a little higher than the window when you use the window as the reference point. அதாவது ஜன்னலை ஒரு குறிப்பு புள்ளி இல்லை அடையாள புள்ளியாக வச்சு பார்க்கும்போது அந்த படம் ஜன்னலை விட கொஞ்சம் உயரத்தில் இருக்குது. அடுத்த எக்ஸாம்பிள்: The camera is kept at a 45-degree angle relative to the ground. இதை வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்கா, using the ground as the reference point, the camera is kept at a 45-degree angle. அதாவது தரையை குறிப்பு புள்ளி இல்லை அடையாள புள்ளியாக வச்சு பார்க்கும்போது கேமரா 45 டிகிரி கோணத்தில் வைக்கப்பட்டிருக்கு. அடுத்த எக்ஸாம்பிள்: The position of the sun relative to the earth changes throughout the year. இதை வேறு மாதிரி சொல்கிறேன். Using the earth as the reference point, the position of the sun changes throughout the year. அதாவது பூமியை ஒரு குறிப்பு புள்ளி இல்லை அடையாள புள்ளியாக வச்சு பார்க்கும்போது வருஷம் முழுக்க சூரியனுடைய நிலை மாறிக்கிட்டே இருக்கு. அடுத்தது ரிலேட்டிவ் டுனுடைய ரெண்டாவது மீனிங் கம்பேரிசன், அதாவது ஒப்பிடுதல். குறிப்பாக ரெண்டு விஷயத்துக்குள்ள வேறுபாட்டை சுட்டி காட்டுறதுக்கு பயன்படுத்தலாம். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்: Your salary is high relative to your experience. இதை வேறு மாதிரி சொல்லணும்னா, Your salary exceeds your experience level. அதாவது உங்கள் அனுபவத்துக்கு கிடைக்க வேண்டியதை விட உங்கள் சம்பளம் அதிகமாக இருக்குது. அடுத்த எக்ஸாம்பிள்: The price is low relative to the quality of the product. இதை வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னா, The price is very low for this quality. அதாவது இந்த பொருளுடைய தரத்துக்கு இருக்க வேண்டிய விலையை விட ரொம்பவே விலை குறைவாக இருக்குது. அடுத்த எக்ஸாம்பிள்: The company is small relative to its competitors. இதை வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்கா, The company is smaller when compared with its competitors. அதாவது போட்டி நிறுவனங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த நிறுவனம் அளவில் சின்னதாக இருக்குது. அடுத்தது ரிலேட்டிவ் டூனுடைய மூணாவது மீனிங். இந்த ரிலேட்டிவ் டூன்ற எக்ஸ்ப்ரெஷனை ரிலேட்டிங் டு இல்லைனா ரிலேட்டட் டு அப்படின்ற எக்ஸ்ப்ரெஷன்ஸ்க்கு இணையாக பயன்படுத்தலாம். அதாவது ஒன்றுக்கு தொடர்பான இல்லைனா ஒன்றோடு தொடர்புடைய. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்: விபத்து தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் அந்த குழு ஆய்வு செய்தது. இதை 3 விதமாக இங்கிலீஷில் சொல்லலாம். The committee reviewed all documents relative to the accident. இல்லைனா The committee reviewed all documents related to the accident. இல்லைனா The committee reviewed all documents relating to the accident. இந்த மூணுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ரிலேட்டிவ் டு அப்படின்னு பயன்படுத்தும் போது அது ஓல்டு ஃபேஷன் ஆகிடுது. அதாவது இப்போ இருக்கிற மாடர்ன் இங்கிலீஷில் இதை பெரும்பாலும் பயன்படுத்துறது இல்லை. இதுவே ரிலேட்டட் டு அப்படின்னு பயன்படுத்தும் போது இது மாடர்ன் அண்ட் எவ்ரிடே கம்யூனிகேஷன் ஸ்டைல் ஆகிடுது. இப்போது நம்ம எல்லாரும் இதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
ரிலேட்டிங் டு அப்படின்னு பயன்படுத்தும் போது அது லீகல் லாங்குவேஜாகவும் ஃபார்மல் லாங்குவேஜாகவும் ஆயிடுது. அடுத்த எக்ஸாம்பிள், அந்த வழக்கறிஞர் அந்த வழக்கு தொடர்பான ஆதாரங்களை சமர்ப்பித்தார். இதை 3 விதமாக சொல்லலாம். The lawyer presented evidence relative to the case. இல்லனா the lawyer presented evidence related to the case. இல்லனா the lawyer presented evidence relating to the case. இந்த 3 சென்டென்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிலேட்டிவ் டு அப்படின்னு பயன்படுத்தும் போது அது ஓல்ட் ஃபேஷன் ஆயிடுது. ரிலேட்டட் டு அப்படின்னு பயன்படுத்தும் போது அது மாடர்ன் அண்ட் எவ்ரிடே கம்யூனிகேஷன் ஆயிடுது. ரிலேட்டிங் டு அப்படின்றது லீகலாகவும் ஃபார்மலாகவும் ஆயிடுது. அடுத்த எக்ஸாம்பிள், இதுதான் கடைசி எக்ஸாம்பிள். ஊழியர்கள் பாதுகாப்பு தொடர்பான பல விஷயங்களை நாங்கள் விவாதித்தோம். இதையும் 3 விதமாக சொல்லலாம். We discussed many issues relative to employee safety. இல்லனா we discussed many issues related to employee safety. இல்லனா we discussed many issues relating to employee safety. இந்த 3த்துக்கும் என்ன வித்தியாசம்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ரிலேட்டிவ் டு அப்படின்றது ஓல்டு ஃபேஷன் ஆயிடுது. ரிலேட்டட் டு அப்படின்றது மாடர்ன் அண்ட் எவ்ரிடே கம்யூனிகேஷன் ஸ்டைல் ஆயிடுது. ரிலேட்டிங் டு அப்படின்னும் போது லீகலாகவும் ஃபார்மலாகவும் ஆயிடுது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான டாப்பிக்கில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.